கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அருமையான இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலே ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வாக்கியத்தை வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். பிரசங்கி புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, எரிய ஒரு காலம் உண்டு, எரிந்ததை ஸ்தோத்திரம் திருப்பி எடுப்பதற்கு ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை தேவன் நிர்ணயித்திருக்கிறார். அதே போலதான் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படி, உங்கள் குடும்பத்தை உயர்த்தும்படி, உங்கள் பிசினஸை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் தொழில்களை கர்த்தர் உயர்த்தும்படி ஒரு காலத்தையும் ஒரு சமயத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் சபையை, உங்கள் ஊழியத்தை அல்லது ஊழியம் செய்கிற உங்களை ஸ்தோத்திரம் உயர்த்துவதற்கு தேவன் ஒரு காலத்தையும் ஒரு சமயத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த காலம் வருகிற வரைக்கும், அந்த சமயம் வருகிற வரைக்கும், அந்த நாட்கள் வருகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பானவர்களே, ஸ்தோத்திரம். ஆகாருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது சாராளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாததனாலே சாராள் தன்னுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள். ஸ்தோத்திரம். ஆதிகாமம் 16ஆம் அதிகாரத்தில் 2வது வாக்கியத்தில் வாசிக்கிறோம். சாராள் தான் ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள். இப்போ ஆபிரகாமுக்கு ஆகாரோடு திருமணம் முடிந்த பிற்பாடு அவள் கர்ப்பவதியாகி, ஆகார் கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது சாராளை அற்பமாய் எண்ணுகிறாள், தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள் என்று சொல்லி ஆதிகாமம் 16ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தில் படிக்கிறோம். இப்போ சாராள் ஆகாரை கடினமாக நடத்துகிறாள். ஸ்தோத்திரம். நான் தான் வேலைக்காரியை திருமணம் செய்து வைத்தேன், இப்பொழுது அவள் கர்ப்பவதியாய் இருப்பதனாலே என்னை கனமண்ணவில்லை, என்னை மதிக்கவில்லை என்று சொல்லி சாராளை ஆகாரை கடினமாக நடத்தினாள் என்று 16ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்போ சாராள் ஆகாரை கடினமாக நடத்தினாள். ஸ்தோத்திரம். கடினமாக நடத்தினாள். அப்போ அந்த ஆகாருடைய வாழ்க்கையில பாடுகள் வந்த பொழுது, சோதனைகள் வந்த பொழுது, உபத்திரவங்கள் வந்த பொழுது, போராட்டங்கள் வந்த பொழுது, நெருக்கடிகள் வந்த பொழுது, எஜமானியாலேயே நிந்தைகள் வந்த பொழுது அவளால் அந்த வீட்டுக்குள்ள வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, அவளால் அந்த தேசத்தில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவமானங்கள் வரும் பொழுது, நிந்தைகள் வரும் பொழுது, ஸ்தோத்திர நெருக்கடிகள் வரும் பொழுது அநேகர் நினைக்கிற ஒரு காரியம், இந்த வீடு நமக்கு வேண்டாம், இந்த ஊரே நமக்கு வேண்டாம், இந்த பட்டணம் நமக்கு வேண்டாம், இந்த தேசம் நமக்கு வேண்டாம், எங்காவது கண்ணுக்கு தெரியாத ஒரு தூரத்தில் போய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அநேகர் சிந்திக்கிறது காரியம் உண்டு. இதைத்தான் ஆகாரம் செய்தால். அந்த தேசத்தில் அவமானம் வந்த பொழுது, அந்த வீட்டிலே அவமானம் வந்த பொழுது, அந்த பட்டணத்திலே அவமானங்கள் நிந்தைகள் வந்த பொழுது, நெருக்கடிகள் வந்த பொழுது தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அப்படி வனாந்திரத்திற்கு ஓடி போன பொழுது அங்கு ஒரு தேவதூதன் சந்தித்து, எங்கிருந்து வருகிறாய், உனக்கு என்ன சம்பவித்தது, எங்கே போகிறாய் என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு ஸ்தோத்திரம் அந்த இடத்துல ஆகாருக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஆதிகாமம் 16ஆம் அதிகாரம் 9 நான் ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற வரைக்கும், ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துகிற வரைக்கும், உன்னுடைய காலம், உன்னுடைய சமயம் வருகிற வரைக்கும் உன் நாச்சியாரிடத்துல அடங்கியிரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீ அவசரப்பட்டு நீ வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டாய். அவசரத்துல, கோபத்துல, சகிப்புத்தன்மை இல்லாததுனாலே, பொறுமை இல்லாததுனாலே, பலன் இல்லாததுனாலே, ஸ்தோத்திரம் சகிக்கக்கூடிய தன்மை இல்லாததுனாலே அவசரப்பட்டு நீ வீட்டை விட்டு வெளியேறி விட்டாய்.
அவசரப்பட்டு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பதா, தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே அவசரப்பட்டு விட்டாய். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். அற்புதங்கள் அடையாளங்கள் கால தாமதம் ஆகும் பொழுது, ஜெபத்திற்கு பதில் கிடைப்பது கால தாமதம் ஆகும் பொழுது மாம்சத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள், சுயத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவரெல்லாம் உயர்த்துவதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லி இவர்களாகவே தங்களை உயர்த்தி கொள்வதற்கு கடன்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களாகவே பல வாசல்களை உண்டாக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஆபத்திலும் வேதனையிலும் கண்ணிலும் முடிந்து விடுகிறது. இப்போ ஆகாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, போய் உன் எஜமானி இடத்துல நாச்சியார் இடத்துல அடங்கீரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து மறுபடியும் எஜமானி இடத்துக்கே திரும்புகிறாள், நாச்சியார் இடத்திற்கே திரும்புகிறாள். இப்போ போய் கொஞ்ச நாட்கள் ஆயிற்று. இப்போ சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. சாராளுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். அப்ப ஈசாக்கு பிறக்கும் பொழுது சாராள் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், இந்த அடிமை பெண் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இதற்கு மேல இந்த அடிமை பெண் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவளை புறம்பே தள்ளும், இந்த வீட்டை விட்டு அவளை வெளியேற்றும் என்று சொல்லி ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம், வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை, மனிதர்களால் ஒரு நெருக்கடி அங்கு ஏற்படுகிறது. மனிதர்கள் துரத்துகிறார்கள். கொஞ்சம் அப்பத்தையும் கொஞ்சம் துருத்தியையும் துருத்தியில் தண்ணியையும் கொடுத்து ஆபிரகாம் சோத்திரம் ஆகாரை அனுப்பி விடுகிறான். ஆகார் கொஞ்சம் அப்பத்தை எடுத்துக்கொண்டு ஒரு துருத்தியில தண்ணீரை எடுத்துக்கொண்டு பிள்ளையையும் எடுத்துக்கொண்டு பெயர்சபா வனாந்தரத்திற்கு வருகிறாள். தண்ணீரும் தீர்ந்து போனது, அப்பமும் தீர்ந்து போனது. பிள்ளை அழ ஆரம்பிக்கிறது. பிள்ளையின் சத்தத்தை கேட்க முடியாமல் அம்பு பாய்கிற தூரத்தில் போய் அமர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து அவள் ஜெபம் பண்ணினாள். தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாள், ஆண்டவரே, ஏற்கனவே ஒரு முறை நான் வீட்டை விட்டு ஓடி போனேன். அது நானாக சுயமாக முடிவெடுத்து, மாம்சத்தில் முடிவெடுத்து, சகிப்புத்தன்மை இல்லாததனாலே, பொறுமை இல்லாததனாலேயாக்கும் நான் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தது. ஆனால் இந்த இரண்டாவது முறை நான் வீட்டை விட்டு வெளியே வந்தது பொறுமை இல்லாமல் அல்ல, சகிப்புத்தன்மை இல்லாமல் அல்ல. ஸ்தோத்திரம், நான் மனிதர்களால் துரத்தப்பட்டேன், மனிதர்களால் நான் புறக்கணிக்கப்பட்டேன். என்றவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவள் ஜெபித்து அழுத பொழுது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆகார் முதல் முறை வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அவளாகவே புறப்பட்டு வந்தாள். ஸ்தோத்திரம், அடங்கியிருக்காமல் புறப்பட்டு வந்தாள். இரண்டாவது முறை அவள் வீட்டை விட்டு புறப்பட்டு வந்த பொழுது ஸ்தோத்திரம் அனுப்பப்பட்டு வந்தாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அனுப்பினார்கள். இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், இந்த வீட்டில் நீ எப்படி வாழ்ந்துருவேன்னு பார்க்கலாம், இந்த தேசத்தில் நீ எப்படி வாழ்ந்துருவேன்னு பார்க்கலாம், இந்த பட்டணத்தில் எப்படி வாழ்ந்துருவேன்னு பார்க்கலான்னு சொல்லி அவள் துரத்தப்படுகிறாள், அவள் அனுப்பப்படுகிறாள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பான தேவ பிள்ளைகளே, அநேகர் உங்களை பார்த்து இப்படி சவால் விடுகிறார்களோ, நீ எப்படி வாழ்வாய் என்று பார்க்கிறேன், இந்த வீட்டில் எப்படி இருப்பாய் என்று பார்க்கிறேன், இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தில் எப்படி வாழ்வாய் என்று பார்க்கிறேன், இந்த தேசத்தில் எப்படி நீ ஊழியம் செய்ய போகிறாய் என்று பார்க்கிறேன் அப்படின்னு சவால் விடுகிறார்களா? ஆகாரை போல பொறுமையாய் இருங்க, ஆகாரை போல கர்த்தருடைய கரத்தில் இருங்க. அப்போ ஒரு தேவதூதன் இறங்கி வந்து ஸ்தோத்திரம் அவள் சொன்ன வார்த்தை, ஸ்தோத்திரம், உன்னையும் உன் பிள்ளையையும் பெரிய ஜாதியாக்குவேன், ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் பல வாக்கு தத்தங்களை கொடுத்து இன்றைக்கும் ஸ்தோத்திரம் அந்த ஆகாருடைய பிள்ளைகளை, ஆகாருடைய வம்சத்தை, ஆகாருடைய சந்ததியை ஆண்டவர் பயங்கரமா ஆசீர்வதித்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகாரை போல ஸ்தோத்திரம் நெருக்கடிகள், போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், இன்னல்கள் வந்தாலும் தேவ கரத்தில் அடங்கியிருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆண்டவரை உயர்த்துவார் என்று விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு ஏற்ற காலங்களும் சமயம் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்கள் வேலையில உயர்த்துவார், உங்களுடைய பிசினஸ்ல ஆண்டவர் உயர்த்துவார், உங்க தொழில் காரியத்தில் ஆண்டவர் உயர்த்துவார். அதே ஊழிய ஸ்தலத்தில், அதே பட்டணத்தில் உங்கள் சபையை, உங்கள் ஊழியத்தை ஆண்டவர் உயர்த்துவார். எங்கே தலைகுனிவை சந்தித்தீர்களோ அங்கேயே தலை நிமிர்ந்து வாழும்படி ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். அப்ப பரிசுத்த வேதத்தில் யாரையெல்லாம் ஆண்டவர் உயர்த்தினார், எப்படி உயர்த்தினார் என்று பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கீழ்ப்படிதலினால் உயர்த்தினார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொன்னவுடனேயே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்ததனாலே ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு உங்களிடத்தில் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? ஆண்டவர் உங்களிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம், பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? ஸ்தோத்திரம், வேலைக்காரர்களே எஜமானனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? ஸ்தோத்திர தேவ பிள்ளைகளிலே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீர்களா? விசுவாச மக்களே போதகருக்கு நீங்கள் கீழ்ப்படி போல தேவ
2 முதல் 4 வரை வாசித்து பார்க்கும்பொழுது ஈசாக்கை அர்ப்பணிப்பினால் கர்த்தர் உயர்த்தினார். அதாவது இந்த தேசத்தை விட்டு போக வேண்டாம், இந்த தேசத்திலேயே நீ குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது ஸ்தோத்திரம், மழை பெய்யாத ஒரு தேசத்திலே ஸ்தோத்திரம் ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்ததனாலே ஆண்டவர் அவரை உயர்த்தினார். விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான், நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஈசாக்கை போல வாக்கு தத்தத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், சொப்பனத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், தரிசனத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள், தீர்க்க தரிசனங்களுக்கு அர்ப்பணியுங்கள். தெய்வம் உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரோ அதற்கு உங்கள் வாழ்வை 100% அர்ப்பணிக்கிற பொழுது ஈசாக்கை போல 100 மடங்கு அறுவடையையும் 100 மடங்கு உயர்வையும் நீங்கள் காண்பீர்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம். 3வது, யாக்கோபை கர்த்தர் வாக்கு தத்தத்தினால் உயர்த்தினார். வாக்கு தத்தத்தினால் ஆதிகாமம் 28ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், அந்த இடத்துல 1 முதல் நம்ம தொடர்ந்து படிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து படித்து வருகிற பொழுது ஸ்தோத்திரம், சொப்பனத்தில் ஆண்டவர் உண்டாகி நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு கொடுப்பேன், வம்சம் உன்னுடையதாக மாறும் என்று சொல்லி பல வாக்கு தத்தங்களை ஆண்டவர் அந்த பெத்தேலிலே கொடுத்தார். ஸ்தோத்திரம், அங்க கொடுக்கப்பட்டதனால ஆண்டவர் எதிர்காலத்தில் யாக்கோபை அதிகமா தேவன் உயர்த்தினார். உங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒன்றும் வீண் போகாது. ஸ்தோத்திரம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்ல. அப்பொழுது உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே, தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். 4வது, யோசேப்பை கர்த்தர் தரிசனத்தினால் உயர்த்தினார். ஆதிகாமம் 45ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை படிக்கும் பொழுது யோசேப்பு தன் சகோதரன்மார்களுக்கு சொல்லுகிறார், என்னை விற்று போட்டதனால 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டதனால வருத்தப்பட வேண்டாம், ஜீவரட்சனை செய்யும்படி கர்த்தரனை அனுப்பினார். என்னை குறித்த ஒரு நோக்கம், என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம், என்னை குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. ஆண்டவரை அனுப்பினார். அந்த தரிசனம் தான் இந்த தேசத்தில் நீ உயர்த்தின் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் தரிசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள், தரிசனத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். ஸ்தோத்திரம், உயர்த்துகிற தேவன் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி, மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்கிற வார்த்தை கேட்பேன். யாரெல்லாம் ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டும், என் குடும்பத்தை உயர்த்த வேண்டும், என் ஊழியத்தை உயர்த்த வேண்டும், எதிர்காலத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம் மனதார ஜெபிக்கிறப்பா. வேலையில உயர்வு வரட்டும், வருமானத்தில் உயர்வு வரட்டும், தொழில்களிலே உயர்வுகள் வரட்டும், வியாபாரங்களில் ஒரு விருத்தி, ஒரு பெருக்கம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். வீடு கட்டப்பட உதவி செய்யுங்க, திருமண தடைகள் மாற உதவி செய்யுங்க. எங்கெல்லாம் தலைகுனிந்து வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே தலை நிமரட்டும், ஆண்டவரே உயர்த்தப்படட்டும் அப்பா. எதிர்மறையான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ஆண்டவரே. ஆகாரை போல பல பாடுகளை, வேதனைகளை, இன்னல்களை சகித்து கொண்டு வாழுகிற இந்த பிள்ளைகளை தெய்வம் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்களை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரயாசங்களை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். திருமண தடைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.